ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோங்கன்னா தி 12 ஃபீட் டீப் ட்ராப்டு சிஸ்டர்ஸ். ஒரு ஹாலிவுட் படம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அக்கா தங்கச்சி வந்து ஸ்விம்மிங் பூலில் மாட்டிப்பாங்க, எப்படி வெளியே வராங்க, அதாங்க இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஆகிறது தாங்க நம்மளுக்கு காட்டுவாங்க. எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல், டெய்லி நைட் ஆனால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல், காலைல ஓப்பன் பண்ணுவாங்க போல் ஸ்விம்மிங் பூலை, அதை காட்டுறாங்க. அடுத்த சீனு இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். அவங்க வந்து டைவ் அடிக்கிற மாதிரி காட்டிகிட்ருப்பாங்க, ஸ்விம்மிங் பூலில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ தாங்க நம்ம படத்தோட டைட்டில் போடுவான், 12 ஃபீட் டீப் ட்ராப்டு சிஸ்டர்ஸ். இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இந்த கிழவன் தாங்க அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்துக்குவேன். அவன் வந்து ஒரு இது ஒட்ட வரான், நோட்டீஸ் ஒட்ட வரான். நாளைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே, அதனால் பூல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டிகிட்ருப்பான். இவங்க ஹீரோயின் வந்து வெளியே வந்துட்டு சும்மா அவங்க சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. இவங்க வந்து ஹீரோயின் தங்கச்சி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்காக. ஃபோன் அடிப்பாங்க, ஆனால் அவள் எடுக்க மாட்டான்னு சரி ஃபோனையும் கார்லேயே வச்சுட்டு அவளும் இறங்கி போகலான்னு உள்ளே வந்துடுவாள் தங்கச்சியும். இவள் வந்து அங்கே ஒருத்தி இருப்பாள் வேலை செய்கிறவ. அதை தான் அவங்க வச்சுட்டு போகிற பேக்கில் இருக்க காசு எல்லாத்தையும் திருடுவா வேலை செய்கிறவ அங்கே ஸ்விம்மிங் பூலில். அதை வந்து இவன் கிளம்ப பார்த்துட்டு திட்டிட்டு போவான், ஒழுங்காக வேலை பாரு, இது மாதிரிலாம் பண்ணாத, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிட்டு போவான். நெக்ஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா கீழே தண்ணியில் இருப்பாள், தங்கச்சி மேலே வந்துடுவா ஸ்விம் ட்ரெஸ் போட்டுட்டு. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி இருக்காதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்து எல்லாம் வெளியே போங்க, நான் வந்து ஸ்விம்மிங் பூலை வந்து மூட போகிறேன், சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்கன்னு எல்லாரையும் வந்து அனுப்பிச்சிட்ருப்பாங்க. எந்திரி கிளம்பு, டைம் ஆச்சு, மூட போகிறேன்னு. இவங்க அக்கா தங்கச்சி டீம் வந்து சொல்லுவாங்க, ஹீரோயின் அவங்க தங்கச்சி டீமு, சீக்கிரம் மணி மூட போகிறேன், 7 மணி, எல்லாம் கிளம்புங்க. அவர்களும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் மூணுங்களா, நான் மூட போகிறேன், வீக்கெண்டு, எல்லாம் கிளம்புன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் போய் மைக்லேயும் சொல்லி இது பண்ணிகிட்ருப்பான், துரத்திட்டுருப்பான். கிளம்பு எல்லாம் கிளம்பு, மணியாச்சுன்னு. சரி இவ்வளோங்களும் மேலே ஏறிடுவாளுங்க, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அவள்கிட்ட ஏதோ காட்டுறேன்னு சொல்லி பேகை தேடுவா ஹீரோயின். அப்போ தான் பார்த்திங்கன்னா மோதிரம் ஒன்று வச்சுருந்துருப்பா கையில். பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் காணாமல் போயிருக்கும். இந்த கிளம்புன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவளுகளும் அந்த மோதிரத்தை தேடிகிட்டே இருப்பாளுங்க. அப்போ நம்ம தங்கச்சி பாப்பா ஏதோ தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி பாப்பா. அப்புறம் வந்து அக்காவையும் கூப்பிட்டு காட்டுவா, அங்கே பாரு தண்ணிக்குள்ளே அங்கே தான் இருக்குது மோதிரம். நம்மளும் காட்டுவாங்க, மோதிரம் அந்த இதில் வந்து போய் மாட்டியிருக்கோம், அடியில் அந்த ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதில் மாட்டியிருக்கும். ஆமாம், அங்கே தான் மாட்டியிருக்கு, எப்படி எடுக்கிறதுன்னு பேசிகிட்டு இருப்பாருங்க. திடீர்னு பார்த்தா அக்கா கூச்சிடுவா, தண்ணியில் எடுக்க போயிடுவா. இந்த கிழமை வந்து எல்லோரையும் வந்து அமுச்சிட்ருப்பான் வாசலில் நின்று, எல்லாம் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்பான். அவள் அக்கா எடுக்க போயிடுவா, அவள் தங்கச்சி இன்னும் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவள் எடுக்க போனது இன்னும் வரலன்னு இவளும் கூச்சிடுவா எடுக்கிறதுக்கு. இவனும் எடுக்க கூச்சோன்னே வந்து பார்ப்பான், ஆனால் மேலே யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். சரின்னு இவனும் மூடிடலான்னு மூடுவான். இவளுக்கு வந்து எடுத்துகிட்ருப்பாளுங்க மோதிரத்தை, கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கும், ஆட்டி எடுத்துகிட்ருப்பாங்க. கரெக்டாக அவள் தங்கச்சியோட முடி வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இதுக்குள்ளே, தண்ணி வேகமாக போகிறனால அதை பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்க. முடி மாட்டினால அதை எடுக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த கிழமை வந்து யாரும் இல்லைன்னு மூட ஆரம்பிச்சிடுவான் அந்த இதை மேலே, ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே ட்ரேயை போட்டு. இவளும் போட்டு இழுத்துட்ருப்பாங்க முடிய, அதுக்குள்ளே மேலே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பொறுமையாக வந்து இதாக ஆரம்பிச்சிடும், க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு காட்டுவாங்க, அவங்க தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இவனும் பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான், இடத்த விட்டு. க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் கிளம்பியாச்சுன்னு. இவளுக்கு எடுத்துருவாங்க, தலையை எடுத்துகிட்டு வேகமாக மேலே ஏறலான்னு வருவாங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுங்க. அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே மாட்டிப்பாங்க 2 பேரும். 12 அடி உள்ள ஸ்விம்மிங் பூலுங்க அது. 2 பேரும் மாட்டிப்பாங்க. இவனும் வெளியே வந்துடுவான், கிளம்பணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுவான். இவளுக்கு மாட்டிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலே வந்து தட்டுவாளுங்க. அதை நம்மளால் உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாள், இவ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. சரின்னு இப்போ என்ன பண்ணுறது, சரிவா 2 பேரும் சேர்ந்து மேலே தூக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் அது நவராதுங்க, தள்ளுவாளுங்க. உடைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது வெறும் கையை வச்சு. இவ கத்த ஆரம்பிச்சிடுவா தங்கச்சி, அவ்வளோதான் நம்ம இங்கேயே சாக போகிறோம், இது ஒன்றும் பண்ண முடியாது. அவள் அக்காவுக்குன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக யோசிப்போம், ஏதாச்சும் வழி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பாப்பா சைடில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் மேலே, அதை வந்து கண்டுபிடிப்பா தங்கச்சி. அதை பாப்பா அது வெளியே தெரியும், கொஞ்சம் கேப் இருக்கும் ஓட்டை.
உடனே அந்த அந்த பிளாஸ்டிக் இதை வச்சு அதுக்குள்ளே நோண்டி பார்ப்பா அதை உடைக்க முடியுமான்னு. அது இதுன்னு ட்ரை பண்ணுவான். முடியவே முடியாது. அவளும் குத்தி குத்தி பார்ப்பா. அதை வச்சு அக்காவும் நோண்டி பார்ப்பா, அவள் தங்கச்சியும் நோண்டி பார்ப்பா. அதை உடைக்க அந்த ஓட்டையை பெருசாக்க முடியாது. சரி இங்கேயே சாக போகிறோன்னு தங்கச்சி வந்து பேசிகிட்டே இருப்பாள். அக்கா பார்த்திங்கன்னா கீழே போய் இன்னும் என் மோதிரம் கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவாள். அதை எடுத்துகிட்டு மேலே வந்துடுவா. மோதிரத்தை எடுத்துகிட்டு மேலே வந்துடுவா. அப்புறமேட்டு தங்கச்சிக்காரி அதை வச்சு நோண்டிட்டு இருப்பா. வலி இருக்கான்னு ஆகும். அப்புறம் வெளியே இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். இவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அக்காவோட பாய் ஃப்ரெண்டு. கரெக்டாக ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடிக்கும், ஆனால் எடுக்க முடியாது. இவள் வந்து கீழே போய் அந்த இரும்பு மாதிரி இருக்கிறத வந்து தூக்க பார்ப்பா அக்கா. அவளும் மூச்சை போட்டு இழுத்துட்டு இருப்பா, தூக்க முடியாது. இழுக்க முடியவே முடியாது. ஆனால் ஒரு போல்ட் மட்டும் எடுத்து தான் இருக்கும். தூக்குவா, கொஞ்சம் மட்டும் அசையும், ஆனால் நவுத்த முடியாது. மேலே வந்துடுவா திருப்பி. இதுக்கு மேலே முடியல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நைட்டே ஆயிரும், ஈவினிங் ஆயிரும், சூரியனே மறைஞ்சிரும். அப்புறமேட்டு வந்து அக்கா சொல்லிகிட்டு இருப்பா, எனக்கு வந்து சுகர் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண சுகர் இல்லை, எனக்கு ஊசி போட்டே ஆகணும், இல்லாட்டினா நான் கோமாக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என் ஊசி வெளியே ஹேண்ட்பேக்கில் இருக்குது, சரின்னு தங்கச்சி கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தி திருடிட்டு வந்து இன்னும் இங்கேயே தான் இருப்பாள், ஸ்விம்மிங் பூல்லே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாள். இவர்களும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வச்சு நோண்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. கரெக்டாக அந்த திருடி வந்து வருவாள் ஸ்விம்மிங் பூல்கிட்ட. துடைக்கலான்னு வரப்போ வந்து ஃபோன் கவர் இருக்கிறத பார்ப்பா, பேக் இருக்கிறத. இவ தான் பார்த்தா இது பண்ணிடுவா, திருடிடுவாருன்னு. இவர்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, முடியாது. இவ வந்து டார்ச் அடித்து சரி பேக் இருக்குன்னு வந்து பேக்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பா திருடி. கரெக்டாக பார்த்தா அவளுக்கு வந்து கத்துவாளுங்க, ஹெல்ப்னு அவளுங்க. உடனே இவள் பார்த்துருவா. அதுக்குள்ளே எப்படி மாட்டினீங்க, ஹெல்ப்னு இவங்க கையை தட்டுற உடனே அவள் கண்டுபிடிச்சிருவா. சரி எவ்வளோ மாட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே, சரின்னு எப்படி மாட்டினீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பா இவ. அவளுக்கு உடனே இல்லை நாங்கள் இருக்கிறது தெரியாமல் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ உடனே சரி நீ எப்படி உள்ளே போனீங்க, சரி இருங்க நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு இவளுகளும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. சரி நம்மளை காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லி நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவள் வந்து மேலே ஏதோ கேமரா இருக்கும் ஸ்விம்மிங் பூலில், அதை போய் ஆஃப் பண்ண போவாள். இவள் தான் திருடியாச்சே, சரின்னு சொல்லிட்டு எல்லா கேமராவும் ஆஃப் பண்ணிடுறா இவள். இதுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இவர்கள்ட்ட வந்து உன்னோட ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்லு, அவன் நான் இது பண்ணுவேன் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி கேட்பா. அவள் தங்கச்சி சொல்லாதன்னு சொல்லுவாள், இருந்தாலும் சொல்லிடுவா. ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பா இவர்கள்ட்ட. இவங்க என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, ஏன் இப்படி பண்ணுறீங்க லூசு மாதிரி அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க இவ. உடனே இவ கடுப்பாகி ஒரு சுவிட்சை போட்டு விட்ருவா, அதாவது சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவா. தண்ணி வந்து சூடாக இருக்காது, சுவிட்சை ஆஃப் பண்ணோடனே ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி. இவளால் எதுவுமே முடியாது. அவள் பைத்தியம் மாதிரி சரி நான் இப்போயும் ஒன்றும் இல்லை நான் காப்பாற்றினேன், உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்குது பேக்கில், அதோட பின் நம்பர் சொல்லுங்கள், நான் எனக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களை காப்பாற்றுறேன். இவளுக்கு நம்ப மாட்டாங்க. இவள் தங்கச்சி சொல்லாதான்னு சொல்லுவாள். அவள் அக்கா உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. அவளும் போயிடுவா. இவள் திருப்பி வந்து அதை உடச்சி ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க வர வரைக்கும். அவளும் வந்து திருப்பி வந்து படுத்துடுவா மேலே. படுத்துட்டு அதில் காசு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு உங்களை திறக்க முடியாது. உடனே அக்கா சொல்லுவா, நீ உங்கள் அப்பா மேலே ப்ராமிஸ் பண்ணி திறக்கிறேன்னு. ஆமாம் சொன்னேன், ஆனால் என்னால் முடியாது, நீங்கள் இங்கேயே சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு உட்காந்துருப்பா பக்கத்துலேயே. அப்படியே அமைதியாகவே இருக்கும். சரி நம்மளுக்கு வேறு வழி, நம்ம வந்து வேறு வழி தான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி அக்கா பேசிகிட்டு இருப்பா. உடனே இவள் தங்கச்சி டென்ஷனாகி அந்த ஒரு பிளாஸ்டிக் எடுத்து ரெடியாக அவளை குத்த பண்ணி ரெடியாக இருப்பாள். வேணுன்னே அவளை கூப்பிடுவா, பேசுகிறேன் பொறுமையாக. இவளும் என்னான்னு சொல்லுன்னு சொல்லி வருவாள். உடனே இவள் வேணுன்னே பொறுமையாக பேசுவாள், அவள் காதலே விழுவாத மாதிரி. இந்த இதுக்கிட்ட வா, ஓட்டைக்கிட்ட வா, அப்போ தான் நான் சொல்கிறது கேட்குன்னு சொல்லுவாள். அவளும் வந்து காதை வைப்பா. சரி சொல்லிப்பா சொல்லுன்னு கரெக்டாக கையில் வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் எடுத்து காதிலே குத்திடுவாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த சீனு. காதிலே குத்தி ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். அப்படியே கீழே விழுந்துருவாங்க மேலேயே. போய் பாப்பா கண்ணாடி பாப்பா, அப்படியே ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும் காதில் குத்தின உடனே கடுப்பாகி குளோரின் பவுட்ரு வரதை ஆன் பண்ணி விட்ருவோம் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே.
இவருக்கு உடனே மூச்சு திணற ஆரம்பிச்சு, அது தண்ணி நிறையா ஆரம்பிச்சிடும். அப்படியே குளோரின் பவுடர் வேறு 2 பேரும் சுத்த முடியாது. உடனே கெஞ்சுவாளுக, விட்ரு தெரியாமல் பண்ணிட்டேன்னு. இவ உடனே சரி இந்த தண்டனை போதுன்னு சொல்லிட்டு போய் ஆஃப் பண்ணிடுவா அதை, ஆன் பண்ணதை. ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போ ஏதாச்சும் பண்ண ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. சரி இவளும் சரி நானே காப்பாற்றுறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மோதிரத்தை கொடுன்னு கேட்பா. அவளும் சரி மோதிரமும் தரேன் எங்களை எப்படியா காப்பாற்று அப்படின்னு சொல்லுவா. இவ காப்பாற்றாமல் போவாத அப்படின்னு சொன்னோடனே சரி இருங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் மனசு மாதிரி போவா. இவளை நம்பலாமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவளும் போய் அந்த சுவிட்சை தான் ஆன் பண்ணுவாள். ஆனால் வந்து கரெக்டாக இவ்வளோ நேரம் பார்த்து அந்த சுவிட்சு வேலை செய்யாது. கடுப்பாகிடுவா. டென்ஷன் ஆகி அதை போட்டு தட்ட ஆரம்பிச்சிருவா. இவளுக்கு ஒன்றும் புரியாது. கரெக்டாக சுவிட்சு தான் அனுப்புவா, ஆனால் அது ஓப்பன் ஆகாது. ஏதோ லாக் ஆகிக்கும் போல். வந்து சொல்லுவாள் நான் அது சுவிட்சை அழுத்தினேன் ஆனால் அது ஓப்பன் ஆகலை, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் இப்படியே சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவொன்னே போலீஸுக்கு கால் பண்ண சொல்லுவாள் அக்கா கறி அவள்கிட்ட. அவள் ஆனால் பண்ண மாட்டாள். ஏன்னா பண்ணால் அவளும் மாட்டிப்பான்னு இவளும் கற்றுவா. அவள் வெளியே வந்துடுவா விட்டுட்டு. சுவிட்சு வாங்கினதுனால இவளும் வெளியே வந்துடுவா. அப்படியே உட்காந்தே 2 பேரும் இருப்பாங்க மறந்துக்கிட்டே. இவள் தங்கச்சி மட்டும் கீழே போய் அந்த இரும்பு கட்டை இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாள் வேகமாக. திருப்பி ஏதோ ஒரு துணி மாதிரி எடுத்துகிட்டு வருவாள். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இதில் போட்டு இழுக்க ஆரம்பிப்பாள். இந்த சீன் செம்மையாக இருந்துச்சுங்க. வெறியை வச்சு அவ்வளோ வெறியில் வச்சு இழுப்பாள். அவன் அக்கா கறி மேலே மயங்கிட்டு இருப்பாள். அப்படியே இழுத்து ஒரு இதை கழட்டிடுவா, அந்த இரும்பையே கழட்டிடுவாங்க. செம்மையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே உடைக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஓட்டையை பக்கத்துலேயே வேகமாக டம்மு மேலே விரிசல் விழ ஆரம்பிக்கும். விரிசல் விழ ஆரம்பித்ததை பார்த்தோன்னே தான் இவன் மூஞ்சில் வந்து சிரிப்பே வரும். அவட உடச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இவளுக்கு. அதை பார்த்தோன்னே ஃபுல்லாக உடச்சிடுவாங்க. நம்மளுக்கு செம்மையாக இருக்கும் அந்த சீனு. உடச்சோடனே மேலே வந்து இது பண்ணுவாள். மேலே அவரோட கை மாட்டிக்கும். அதான் அழுவாங்க. கற்றுன்னு கத்துவா. கையை மேலே மாட்டினோடனே அதை இழுக்க ட்ரை பண்ணுவாடே, கிழிச்சிடும் நரம்போட. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, முக்கால்வாசி உடச்சிடுவா. அவங்க அக்காவையும் மேலே இழுத்துட்டு இவளும் மேலே வந்துடுவா. அவங்க அக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் மூச்சு விட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஊசி போடணுன்னு சொல்லியிருந்தார்ல. சரின்னு அவளும் ட்ரை பண்ணி பார்ப்பா, முடிச்சு வராது. சரின்னு அந்த ஊசியை தேடி எடுத்துருவா. எடுத்து அவள் தொடையிலே குத்துவாங்க. குத்துனதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் சரியாகும் அக்காவுக்கு. எந்திரின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அவளும் கொஞ்சம் இது பண்ணுவாள், அக்கா காரியம் எந்திரிச்சிடுவா. அப்படின்னு பார்த்து கரெக்டாக இந்த பைத்தியம் வந்துடுவா. திருப்பி துப்பாக்கியில் சுட வருவா. இவ உடனே கெஞ்சுவா, என்னை விட்டுரு, நான் தான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே அவள் திருப்பி வந்து அவளாகவே வந்து இவளுக்கு கொடுத்த மோதிரத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிடுவா. சரி நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் போயிடுவா. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அவளும் போயிடுவா. இவளுக்கு 2 பேரும் இவளுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவளும் போயிடுவா. இவளுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த மோதிரத்தையும் இவங்கள்ட்ட கொடுத்துருவான். அவ்வளோதாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய்.